மாமா உனக்கு வீடியோ எடுக்கிற அப்படி தெரியல. போட்டு அழிச்சு போடுவாங்க. இல்ல கும்பிடு பிள்ளைங்க. எங்க 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 குரலுக்கார மாமா என் மாமா இந்த ஊராட ஊருக்கு நான் முன்ன தனிமையுமா பலபலன்னு தளத்தலன்னு ஒடிச்சு மடியில கட்டுற அப்படி சிட்டு குருவி போல நான் பறந்து வந்திருக்கேன் மாமா. என் கூட பேச எங்க மாமா ஒரு குஞ்சு கூட காணும். அட ஆதமத்தம் உண்டையா உனக்கு குட்டை குஞ்சு வேணுமா இல்ல நெட்ட குஞ்சு வேணுமா இல்ல கோண குஞ்சு வேணுமா பெண்டு குஞ்சு வேணுமா கலர் குஞ்சு வேணுமா இந்த மூஞ்சி முறை குஞ்சு தான் வேணுமா உனக்கு எத்தனை குஞ்சு வேணும்? இந்நேரத்துக்கு யாருக்கிட்டதான் போவேன்? யாருகிட்டையும் போவாத, நம்ம யூடியூப் சேனல் சேகரானுகிட்ட போ. அக்னி புயல் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆளு வேணும். பேசுறதுக்கு அருமையான பையனாக நிறுத்திக்கிற பாருங்க. யாரு மாமா? நம்ம கோமாளி தான். பேசுவாரா? அவ்வளவு தூரத்துக்கு வேண்டாம். என்னை பத்தி நீ சொல்ற சொல்லி பிள்ளை படுத்துக்கணும். அப்படியே நான் நல்லா மேல தூக்குறேன். எல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். முன்னுக்கு வந்துருவனா முன்னுக்கு வரும். அவருடைய குணம் எப்படி? நாய் கடிச்சா 100 ஊசி போடுவாங்க. நான் கடிச்சா ஊசியே இல்லமா. நான் அப்படியேப்பட்ட ஆளத்தான் தேடுறேன். அந்த மீச்சுக்கார் கண்ணாடி போட்டு இருக்கிற அப்படி பேரு அவர் கூட்டு வர சொன்னாரு. இதை பிள்ளை பார்த்து எதை பண்ணணுமா? ஏன்டா அழகான பிள்ளை நான் செல்லமா வச்சிருக்கிறேன். கரெக்ட் எங்க ஊத்தி போயிட்டுக்கிறேன். என்ன பண்ணலான்னு இல்ல தம்பி வந்து அடிக்க தெரியல. அடிக்கணும்னா நான் சொல்லி தர மாதிரி அடிக்கணும். எப்படி? அதான் உனக்கு தொலையா போ. தொலையா போற என்ன சொல்ற? நல்லா லூசா விட்டுக்கணும். சரி இது கையை வச்சுக்கணும். துண்டெடு எடுத்துட்டேன். துண்டெடுற மேல இப்படி வச்சிடுதா இப்படிலாம் அடிக்க கூடாது. சரி அண்ணனா அண்ணலக்கா அத்தூரு வெம்பலக்கா கண்ணே காத்தால வாழகின்னு இலக்க மாதிரி பிஞ்சு போயிட்ட புண்டை வாயிட்டு புண்டை வாயினே என்ன புண்டை புண்டு வாயின ஆனா உன் அவரையும் பாருங்கடியா புரோட் அடிக்கிற கல்லாட்ட வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப அழகேக்குறா. ஏண்டியா நிக்க முடியுதா? கும்பிஞ்ச குழாயில ஓடுறான், நின்னா வாயில ஓடுறான், தேவடு எடுத்து பையன் இலக்க மாதிரி பிஞ்சு போயிட்ட ஆம்பளை பைத்தியாரி முண்டை. ஒரு நாள் எங்க அம்மா நீ சித்தம் கிட்ட போயிட்டு தேவடி இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணா அண்ணா பாப்பு அண்ணோய் அண்ணா மட்டும் சொல்லாத, நீ சாவர அப்படியே இருக்குது. அப்படி எல்லா பிள்ளைங்கள அண்ணானே சொன்னா எங்க நிலைமையில என்ன வருது? அப்படியா? வேற மாதிரி சொல்ல மாமா அப்படி கூட சொல்ல, நீ சாவர அப்படிக்குது. அப்படியே வாயில இல்ல இந்த பொட்ட பிள்ளைங்க மட்டும் மாமான்னு சொல்லிடுச்சுன்னா என் கையிலேயே காய்ச்சல்னா கூட நல்லா கந்து எடுத்து கொடுத்துருவோம். அதான் கூப்பிட்டல என் மாமா இருந்தாலும் அழகான பெண்களை கண்டால், என்னை போல அழகான பெண்களை பார்த்தால் உன்னை போல மாமா செத்த நேரம் உங்களுக்கு எடுத்து விடுங்களேன். இத்தனை பேத்துக்கு முன்னாடியோ
ஆமா எடுத்து விடுங்க. நல்லா இருக்கும். அந்தாண்டு போயிடலாமா? என்னத்துக்கு? எடுத்து விடுறதுக்கு. சரி எனக்கு அது வேண்டாம். நீ எங்க பாட்டில் விடுவியாமே? கம்முனிராயா, நீ வேற பம்பளை கொண்டு போய் விடுற. ஏப்பா இல்ல மத்தாளக்காரி எனக்கு முந்தா நாள் ஒரு சந்தேகம். என்னது? என்னன்னா உன்னை பத்தி தானே சொல்றேன். ஏப்பா இதத்த பாட்டில் உள்ளே நிப்ப? இல்ல சடியாண்டி மத்தாளக்காரனுங்கிற அப்படி பாரு, யூடியூப் மத்தாளக்காரு. ஆமா ஆமா சடியாண்டி அண்ணன் அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, பிள்ளைங்கள வந்தா பாட்டில் விடுறியான்னு கேக்குது. ஏன்டா கோமாளி, நாமளும் தான் ஒரு நாளைக்கு பாட்டில் விட்டு பார்க்கலாமே அப்படின்னு சடியாண்டி சொல்ல. போன வாரத்துல கூத்துலாம் இருந்துச்சு. நான் அவரு ஓமலூர் போயிட்டோம். ஓமலூர் போய் 2 பீர் வாங்கணும். 2 பீர். ஆமா, ஆளுக்கு ஒரு பீர் குடிச்சிட்டு என் பாட்டில் இருந்தாண்ட அவரு பாட்டில் இருந்தாண்ட என்ன வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் விட்டேன் பாரு. என்னத்த பாட்டிலுக்குள்ள என்ன குஞ்சு கொஞ்சம் 5 லவுக்குன்னு உள்ள போயிருச்சு. சடியாண்டியான மத்தளக்காரத்து பேருக்கு நல்லா கைசோடு இருந்துச்சாயா. பாட்டல்ல விட்டதும் நீங்க வெடிச்சல குஞ்சல ஏறி தேயிலி போட்டு உட்கார வச்சுக்கிறோம். இப்பெல்லாம் பாட்டல் விடுறதே இல்ல. எனக்கு அது வேண்டாம். நீ பாடையில போவ, நான் பாடையில போறேன், நீ பொறி அடிச்சுட்டு. எனக்கு அது வேண்டாம். இந்த இளையராஜா குரல்ல ஒரு இனிமையான பாடல். நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். எஸ்பி பாலசுப்ரமணி செத்து போயிட்டாரு. ஏன்டா இந்த கொடுமையை கண்ணால பாக்கணும் அப்படின்னு இடைஞ்சு வந்துக்கிட்டாரு. ஆமா இல்ல அவரோட குரல் அவர் இடத்துல நான் வந்துட்டுன்னு எஸ்பி பாலசுப்ரமணி செத்து போயிட்டா. அப்படி இனிமேல் போதும், நம்ம பேர் எடுக்க இன்னொரு பையங்கிறன்னு அவரு போய் சேர்ந்துக்கிட்டாரு. அவர் பாய் திறந்தனா அப்படியே ஈஎன் சௌந்தரராஜன், சுன்னி கிருஷ்ணன், கெண்டச்சாலா. என்ன கெண்டச்சாலா? இல்ல இத்தனை பேத்தி நான் சைடு எடுப்புன்னு பாத்துக்குவேன். என்ன சைக்கிள்லயே மாட்டு வண்டி இல்லையா? இல்லம்மா, அப்படியே குரல் இசையில பாட்டு பாட ஆரம்பிச்சுன்னா ஒரு ஜனம் கூட கூத்து பாக்காது. அப்படியே இல்ல, அப்படியே இசையில அப்படியே மயங்கிருவாங்க. அப்படி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துருவாங்க. இப்ப நான் விழுவணும். நீ அப்படியே இசையில சொக்கி விழுவுற, உன்னை தண்ணியில போட்டு அழுத்துறேன். தொண்டை கொஞ்சம் காட்டுறேன். தொண்டை உடைக்கிறியா? என்ன பாட்டு பாடிடுவானா? பாட்டோ தொண்டையில கிச்சு கிச்சு. அட பாரு எப்ப பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி, பல பலனை சொல்லியே பவளனாடி, பக்குவமா வந்து இல்லே மாமா முன்னாடி, அழகே அழகே மனமலையாகவா கனவுன கையா பிடிக்கும் ஒரு காலையில தம்பி. செட்டிலேயே ரொம்ப மோசமான பொம்பளை. யாரா கூட வச்சுக்கிட்ட லவக்குன்னு கடிச்சு விடுவான். ஐயா இதெல்லாம் நான் எம்ஜிஆர் பாட்டு நல்லா போடுவேன். எம்ஜிஆர் பாட்டு நல்லா விவசாயத்துல நல்லா விடுவேன். எப்படி? விவசாயம் நல்லா விடுவேன். ஆமா பாடுனா இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. உடனழகே ஊருக்கே காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்புகளையே மாட்டக்கூடாது, உதட்டு மேல ஜவுப்பு சாயம் பூசக்கூடாது, புடுக்கு மேல சுருட்ட முடி எடுக்கக்கூடாது. ஐயோ 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 இது ஊரா ஊஞ்சக்காரா? பையனே உங்க வீட்டுல சோடி பண்ண சொல்லாத உழுவ. செட்ல எவ்வளவு சம்பளம் தராங்க? 2500 ரூபாய் தராங்க. 2500 ரூபாய் தராங்க. ஏன்டா ஒரு 3 ரூபாய் பிளேட் சிக்காது உங்க வீட்டுல போன உழுவ? எதுக்கு புடுக்கு மச்சூர் எடுக்கிறது? சிக்காரு மாந்திரத்தை அதெல்லாம் எடுக்கிறதுல உனக்கு தெரியல. சாயம் பாட்டான் உனக்கு தெரியலையா? ஏப்பா 100 கிராம் முடி 300 ரூபாய். எதுக்கு சிக்கு முடி? சிக்கு முடி அட குண்டா வாங்குறேன். குண்டா 200 கிராம் முடி 600 ரூபாய், 300 கிராம் முடி 900 ரூபாய். நானும் எங்க வீட்டுக்காரையும் இப்படியே ஒரு வருஷத்துக்கு வளர்த்து போட்டு 4 ஈய குண்டா வாங்கிக்கிறோம். அந்த ஈய குண்டா வளர்த்தா நானும் எங்க வீட்டுக்காரை தலை சோறாக்கு திங்கிறது. சாயங்காலம் உனக்கு பிரியாணி கப்பல கொண்டு வந்தல, இந்த கப்புல அந்த கப்பு என்ன போட்டாங்கங்கிற அந்த கப்பும் குடுக்க வச்சிரு போட்டு. நான் பாடுறது உனக்கு பாட்டு பாடுறது பிடிக்காது. பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறோம். யாரு? பாடு கூப்பிடுறேன். ஐயோ கூப்பிடு. அக்னி புயல் கம் கியர், கம் கியர். என் தம்பி நல்லா பாடுவான். நான் எதிர்பார்க்கிறேன்.
உங்களை அன்போடு வரவேற்கிறது அம்பி புயல். ஐயோ என்ன பாட்டு பாடுறா என்னப்பா இது? ஏமா ஒரு மட்டும் பாட்டு பாட ஆரம்பிச்சா மத்தாலும் நொறுங்கி போயிரும். மத்தாலுமே நொறுங்கியே போயிரும். அப்படி அடிப்பாரு பையா. ஒண்ணுத்துல எடுத்து விட பாக்கலாம். எழுதி விட முடியாதுண்ணா. ஏன் ஒருத்தர விட முடியாது இல்லைங்க. பாப்பா உங்களை பார்த்து பாட்டு கேக்குறான். பைத்தியக்கார முன்னே சொல்ல மாட்டேன். ஏறி ஒரு திரும்ப ஒரு பாலம் இருந்துச்சுல்ல, அதுக்கு அடியில பாட்டுல போட்டு வந்தேன். பாட்டுல இல்ல பாடல். பாட்டா? பாட்டு முன்னே சொல்ல மாட்டியா? பாடுறேன். சரி பாடு பாடுங்க. சரி நான் இழுத்து விடுறேன். ஏடாப்பா பாட்டு பாடிடுவாரா? பாடுவார் ஐயா. என்ன பாட்டு பாடலாம்? உனக்கு எது தெரியுதோ அதுல பாடு. நம்ம பாடல் வருமானம் இல்ல. மணிக்கிறதா? சரி பாடுப்பா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ண பாக்கிறா, கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு பாக்கிறா, தம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை பேசிக்கிறா. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, தம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை பேசிக்கிறா. ரொமான்ஸ் பண்றதுக்குள்ள அங்க இருக்கிறாடா. ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது, ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது, ஒன்பதம் பார்த்ததுதான் உண்மையெல்லாம் விளங்குது. மூவாறு 18 ஓஹோ முகத்துல சாந்து கொட்டு. மூவாறு 18 முகத்துல சாந்து கொட்டு. ஏ மல்லம்மா ஏ செல்லம்மா, அத்தரத்த மல்லிய பூ, என் ஆசை கேட்ட முல்லை பூ, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, நான் மாறி மாறி முத்தோந்தாரே மல்லம இங்க முத்தம் கொடுத்து என்னத்துக்கு? அங்க பிள்ளையை கொடுத்தாதான் ரெடியா? 4 கிலோ அண்ணாடி ஆடிக்கிறா. வாயா ஏடப்பா நீங்க இருக்கிற ஆர்வத்தை இங்க ஒண்ணு பிள்ளைய வர சொல்லிட்டா. அப்புறமேட்டு சரி, இதுக்கு மேல வந்து பிள்ளைய வந்து பாட்டு பாடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டேமுக்கு அந்தான பாத்தி மாத்தியா ஒரு பொந்து, அந்த பொந்துகளை கூட்டிட்டு விடு. நான் வந்து தண்ணி குடிச்சுட்டு அங்க போய் உட்காடுறேன். அடுத்த பிள்ளை வரும்போது கூப்பிடு, வேற பாட்டு போறேன். ஐயா போனால் பகட்டும். என் தம்பி பாடின பாட்டு எப்படி? ஐயோ தம்பி தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாமா. ஆனா பாட்டு பாடுறதுக்கு என் தம்பி எஸ்பி பாலசுப்ரமணியம் சுண்ணி ஊமணும். பையா ஆனா நல்லா பாட்டு பாடுவான். என்ன நினைக்கிறீங்க? அதை பண்ணிட்டும் பாட்டு பாடுவாரு. இல்லம்மா அவர் மாதிரி நல்லா இனிமையா பாடுவாருங்கிறேன். அதான் பாரு அண்ணனும் தம்பி குரல் எப்படி ஆயா அப்படியே பாரு சலம் ஓடுது. அம்மம்மா ராஜா தீவனைய நீ ரப்பகல தந்துச்சே ராஜா தீவனைய நீ ரப்பகல தந்துச்சே ராணி உன்னை குடிச்சே அங்க தேவன் குமா மன்ன குடி குமா மன்ன குடி போய் வந்தே மரிக்கொளந்தி வாங்கி வந்தே தீர மதுல திவா ஒரு கேடதோ தேவன். பணல் பகட்டும். ஏய் நாமளே பேசிக்கொண்டு இருந்தால் செடி நேரமா வெகு நேரங்கள் தான் போகுது. ஆமா பலபலன்னு பேசினா பாய் கேடு பாடத்திற்கு ஒரு பிள்ளைய பெத்தா பௌத்து கேடு. ஆமா ஆமா. இருந்தாலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை. ஆமா இந்த சபை முன்பதாக கடல் அலைபோல் காட்சியளிக்கிறாங்களே என்ன காரணம்? அது என்ன காரணமோ பருப்பு காரணமோ கடையிற மத்து தான் காரணம். தம்பி நான் நாயை விட மோசம் தெரியுமே. ஆமா. ஏடா கூட என்கிட்ட வச்சுக்கிட்ட நாயாச்சும் கடிச்சு கீழே துப்பும். நான் மென்னு அரைச்சு துப்புறா பொம்பளை நானு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. மோசமான பொம்பளை தானே. உஷாரா வந்து என்னடி காரணம்?
இல்ல அம்மா இந்த வெங்கடாச்சலம் ஐயா நினைவின் காரணமாக என் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் உயிருக்கு மேலான இன்னும் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் இறந்த காரணத்தினால இந்த வைகுந்த ஏகாதேசி அப்ப அவர் சொர்க்க பதவி போய் சேர வேண்டும் என்று சொல்லி மகன்களும் மகள்களும் மருமகளும் அதாவது உற்றார் உறவினர் சொந்த பந்த அனைவற்ற பேரும் அவர் பேர்படியாக இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். அம்மா நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் இரவென்று பாராமல் குளிரென்று பாராமல் பனி என்றும் பாராமல் இன்று இரவு நமக்காக கூத்து பாக்குறாங்களே. இங்க நம்ம அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கணும்? எப்படிமா? ஆண் போன பக்கம் அரசு பெற்றாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வங்களை பெற்று ஆண்டவன் சன்னதி எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அது போல குடி வளருமாறு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். ராமோ ஜெயம். நாடகத்தில் நான் வந்துள்ளனே. ஆமா, நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? சொல்லமா. என்னால இன்னைக்கு என்ன நடக்க போகுது? அம்மம்மா உனக்கு ஒன்னும் நுழைய மாட்டேங்குது ஐயா. மேகமும் பலபலக்க மின்னல் ஒளியை போலே அண்ணன் நடந்த ஐயா பின்னே சடக்குழுங்க கல்விக்கெல்லாம் அதிபதியாக கூடிய கலைவாணி சரஸ்வதி என்னுடைய பெயர். உங்களுடைய பேர் வந்து கலைவாணி சரஸ்வதி? ஆமாப்பா. கல்விக்கெல்லாம் அதிபதி? ஆமா. கலைவாணி சரஸ்வதியா இருந்தாலும் அம்மா உங்களிடத்துல ஒரு வார்த்தை. எப்படிப்பா? நீ பிறந்த இடத்த காட்டுமா. நான் பிறந்த இடமா? அதை பார்த்து நீ என்ன பண்ண போற? இல்ல, உங்களுடைய பேர் கலைவாணி சரஸ்வதி, நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. ஓஹோ, என் பிறப்பின் வரலாறு எப்படி? ஆமா. நான் தேவர் பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? இல்ல மானிட பிண்டமா. இல்ல, எப்படி? உன்னை போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக ஜனனம் ஆனீங்களா? அம்மா, ஓய், இதெல்லாம் விவரமா கேக்குறிய? நீ எப்படி பிறந்த? அதெல்லாம் சொல்லிட்டுமா. ஆமா. அப்படியா? ஆமா. என் பிறப்பின் வரலாறு தெரியுமா? ஆமா. கண்ணம்மா, ஓய், தேவதி தேவரல்லா
தேவாதி தேவரெல்லாம் தெய்வம் இதை கண்டருளி தேவரெல்லாம் தெய்வம் அருளை தருகிறது. அம்மா அதிலே தேவரெல்லாம் உனக்கு ஏப்பா அது போட்டோம். ஆமா இது என்னது? இது பணங்கள். அது பணம் தெரியுது. ஆமாமா இது காசு. ஆமாமா இந்த காசுல எதுக்கு உனக்கு குத்துனாங்க தெரியுமா? என்ன பாராட்டி குத்துனாங்க. இந்த காசு ஒன்ன பாராட்டி குத்துனாங்க. ஆமாமா அதுதான் கிடையாது. ஏப்பா அவங்க எதுக்கு அந்த காசு குத்துறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னது குத்துனாங்க? இந்த மாணிக்கப்பாவும் இன்னொரு அண்ணன் குத்துனா அப்படி பாரு. ஆமாமா ரெண்டு பேருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த காசு எதுக்கு குத்தன்னு. என்னத்துக்கு? எங்க தாத்தனுக்கு வந்து ஒரு 90 வயசு. உங்க தாத்தனுக்கு? எங்க தாத்தனுக்குமா எங்க தாத்தனுக்கு வந்து உயிர் போறது வரதுமா இழுத்திட்டு கிடக்குது. ஓ அமைதி. எங்க தாத்தனுக்கு உயிர் போறது வரதுமா இழுத்திட்டு கிடக்குதுமா. நாங்க பேர பிள்ளைங்க ஒரு 3 பேரு. எங்க மேல எங்க தாத்தனுக்கு ரொம்ப பாசம். ரொம்ப பாசம். ஆமா பேர பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பாசம் தாத்தனுக்கு. எங்க தாத்தனுக்கு ரொம்ப பாசம். எங்க தாத்தனுக்கு பால் ஊத்துனா எங்க தாத்தன் செத்து போயிருவாரு அப்படின்னு எங்க பேர பிள்ளைங்க 3 பேரும் போய் பால் ஊத்தணும். நீங்க 3 பேரும்? ஆமா. எங்க தாத்தன் பால் குடிச்சுட்டு எப்படிங்கிறான்? எப்படிங்கிறான்? அத பாக்கணும் அத பாக்கணும் எதை அத பாக்கணும் அப்படின்னு இழுத்திட்டே கிடக்குது. அப்பயும் சாவுல சாவு வர கிடையாது. ஒரு பேர பிள்ளைங்க ஊத்தி சாவல. சாவு இல்லையே. ஒருவேளை பசங்க மேல பொட்ட பிள்ளைங்க மேல பாசமா இருப்பான பாசம் இருக்குமோ? இருக்கும். பாசம் இருக்கு. ரொம்ப பாசம். ஆமா ஆமா ஆமா. சின்னத்துல இருந்து பெத்தாங்க வளர்த்துனாங்க. ஆமா ஆமா. கல்யாணம் பண்ணாங்க. நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தாங்க. ஆமா ஆமா. அதனால பாசம் இருக்கும் பையன் மேலயும் பொட்ட பிள்ளைங்க மேலயும். அவங்க பால் ஊத்துனா செத்து போயிருவாங்க கிழமை அப்படின்னு எங்க அம்மா எங்க மாமனுங்க எல்லாம் வந்து பால் ஊத்துனாங்க. பால் எங்க தாத்தன் கிடு கிடுக்குன்னு 1/2 லிட்டர் குடிச்சுட்டு அப்படிங்கிறான். செத்துருப்பானே. அதுதான் கிடையாது. பால் குடிச்சுட்டு நல்லா தெம்பா தெம்பா அத பாக்கணும். எதை அத பாக்கணும். எதடா அப்படியே தான் இழுத்திட்டு கிடக்குது. ஆனா சாவு வரல. சாவு வரல. சரி எல்லாம் சொந்த பந்தம் எல்லாரும் பால் ஊத்தி கிளம்பும் சாவல. சாவு இல்லையே. சாவு வரல. ஒருவேளை கட்டின பொண்டாட்டி மேல சாவு காலத்துல பாசமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி காடி சேர்றவரு கூடியே இருந்தவ பொண்டாட்டி. ஆமா. அந்த பொண்டாட்டி ஊத்தியாச்சு அப்படியே சாவு வரலன்னு சொல்லி அப்ப உங்க பாட்டி கூட்டு போய் ஊத்த வைக்கிறீங்க. எங்க பாட்டி வந்து பால் ஊத்துது. எங்க தாத்தன் பாலை குடிச்சுட்டு எப்படிங்கிறான்? அத பாக்கணும் அத பாக்கணும் அத பாக்கணும். அப்பயும் சாவு வரல. அப்பயும் சாவு கிடையாது எங்க தாத்தன். சரி இத்தனை பேரும் பால் ஊத்தி சாவல. சாவு இல்லையே. அப்பதான் எனக்கு ஒரு வாசனை வருது. எப்படி? நான் ரோட்டு வழியா போகல. எங்க ஊருக்கார என் பங்காளி வந்து அண்ணா நாங்கெல்லாம் பால் ஊத்தணும். தாத்தன் சாவே கிடையாது. சாவு இல்லையே. எங்க பெரிய மாதிரி சித்தம் மாதிரி எங்க அத்தை மாதிரி எல்லாம் வந்து பால் ஊத்துனாங்க. ஊத்துனாங்க. கிழவன் குடிச்சு இப்படி சாவல. சாவு இல்ல. என்ன பண்றது அப்படின்னு நான் கேட்க
ஏண்டா தம்பி 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 அந்த காலத்திலேயே உங்க தாத்தன் கூத்தியவன் வச்சிருந்தான். ஆமா அந்த காலத்து ஆளுங்க ஒரு கூத்தி வச்சிருப்பாங்க. உங்க தாத்தன் கூத்தியவன் வச்சிருந்தான். அந்த கூத்தியா பாட்டியை கூட்டு வந்து பால் ஊத்துறா கிளவன் செத்து போயிருவான். அப்படியே அந்த கூத்தியா பாட்டி வந்து பால் ஊத்துனுச்சு. ஆமா ஊத்துனாங்க. அப்பயும் பால் கிளவன் குடிச்சுட்டு அப்படிங்கிறான். அத பாக்கணும் அப்படி இழுத்திட்டே தான் கிடக்குது. இத கட்டின பொண்டாட்டி இருந்தா பொறுத்துக்குவா. கூத்தியா என்னத்துக்கு பொறுத்துக்கணும்? ஒரு பலாவே ஏண்டா ஆலமத்த கலவா, என்ன துப்பத்த கலவா, புண்டவாயா, என்ன ஆளுக்காரா? ஒரு வாரமா போய் சொந்த பந்த அத்தனை பேத்தையும் கூட்டு வந்து எல்லாத்தையும் கூட்டு வந்து பால் ஊத்துறோம். இந்த பால் எல்லாம் குடிச்சு விட்டு அதை பாக்கணும் சொல்றீங்க. என்ன என் கூதியா பாக்கணும் கிழவன குயிரு அப்படியே தாத்தனுக்கு உங்க பாட்டி காலி சந்திரத்துக்குது. ஆமா அது தண்ணியில நினைச்சு பெருக்காட்டுக்கு சின்ன பாட்டிய நீ ஒரு கள்ளப்பாட்டி வச்சிருப்போம் மாப்பிள்ள. அது தண்ணியில நினைச்சு பெருக்காட்டுக்கு தாத்தன் பார்த்தது உசுறு அதோட அப்படியே இழுத்திச்சு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாணிக்கப்பா எதுக்கு தெரியுமா உனக்கு காசு குத்துனா? அப்படி எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு அத பாக்கணுமா? பின்னாடி 4 கிலோ காட்டுறேன். ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவேன். இருந்தாலும் சேகரனா அது பாக்குறியா? இருந்தாலும் தேவர் செய்யக்கூடிய யாகத்தின் வழியாக கலைவாணி சரஸ்வதி நான் பிறந்தேன். சரி ஆமா அப்படி பிறந்திருந்தாலும் நீ யாரு திருமணம் செஞ்சு? நான் யாரை மாலையிட்டேன்? சக்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனை மாலையிட்டேன். அம்மா ஏப்பா பிரம்மதேவன் உன்னை மாலையிட்டு உங்களுக்கு புத்திர பாக்கியம். எனக்கு குழந்தை பாக்கியமா? ஆமா 3 ஆண் மக்களை பெற்றெடுத்தேன். யாருமா? தக்கன், தரணி, நாரதன். சரி ஆமாப்பா 3 குழந்தைகளை பெற்றெடுத்து சீரோடு சிறப்போடு சக்திலோகத்துல இருந்து வரோம். ஆமா இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கிறேன். என்ன காரணம்? கணவரவளன் கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவ மன்னன் உடனடியே அவங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. மன்னவரை வைத்தாரா? வாங்க போகலாம். தேவி கலைவாணி சரஸ்வதி தாங்களுடைய பாதத்துக்கு மல்லிகை முல்லிகை மனோரஞ்சம். என்ன வேடிக்கை பாக்குறேன்? என் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்க நீங்க கட்டி கட்டிப்பீங்களா? இல்லைங்க நான் சும்மா அம்மாவுக்கு பிறந்த பூச்சி இருந்துச்சு அதனால ஒத்தரம் கொடுத்துங்க. சரி ஆண்டவா அச்சம் பயம் இருக்கட்டும். தேவி திருவடி பணிகிறேன் சுவாமி. அப்படியா? ஆமாங்க கண்ணே சரஸ்வதி இதோ என் திருவடி திருநாமம் அடைந்ததனால் இந்த கடல் சூழ்ந்த நெறிய உலகத்தில் எந்த குறையும் இல்லாமல் என்றும் என் மனைவியாகவே நீ வாழ கடவுது. தேவி இருந்தாலும் என்னை அழைத்த காரணம் என்னங்க? இன்று நான் பின்ன பிடிக்க போக வேண்டும். போய் வரட்டுமா? ஆகட்டுங்க. ஆகட்டும். பத்திரமாக சென்று வாருங்கள். ஆகட்டும்.
நம்முடைய சத்தியலோகத்திலே சிமாதானத்தில் அமர்ந்து ஆகட்டுங்க. போய் வா. சென்று வருகிறேன். ஆகட்டும். நீ போய் அருவாமனையில் உட்காருமா. சிறப்புணர்வை சேர்ந்த நமது மாணிக்க வாதியார் கொடுக்கப்பட்டது எனக்கு கிருஷ்ணசாமி ஐயா பேர் கிருத்திக்காக. உயிரினத்தை படைக்கும் வேலை செய்கிறேன். ஏறிங்க கலந்து மேடம். நீங்க புறவை மேல குதிரை மேல ஏறுங்கள். எனக்கு அன்னப்பறவை வாகனம். சரி ஆகட்டும். கேளுங்கள் சபையர்களே. சதுர்முகம் அடுத்த பிரம்மதேவ மன்னன் பிண்டமடிக்க போவதா இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த தெய்வலோகம் பொன்னுலகம் அமராவதி ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னன் சபைக்கு தர்பார் அவரா மட்டவை செய்வார்.